வணக்கம் மக்களே. வணக்கம். ரிங் வாங்க வந்திருக்கிறோம். கோல்ட் ஹவுஸ், நவரத்னா கோல்ட் ஹவுஸ் மேலே இருக்குது. உள்ளே போயிட்டு என்னென்ன வாங்குகிறோன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செல்லப்பிள்ளை சால்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, லைக் போட்டுருங்க, வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அம்மாவும் அம்மையும் தெரியாமல் கோல் வாங்கிட்டு வந்துட்டாங்க என்னை விட்டு. உன்னையும் சேர்ந்து இழுத்துட்டு போனால் நாங்கள் ஒழுங்காக வாங்க முடியாதுல்ல, அதனால தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். நாங்கள் அண்ணா நகரில் இருக்கிற நவரத்னா கோல்டு ஹவுஸ்க்கு போயிருந்தோம். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 4 grams கோல்டு காயின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு 3 rings வச்சுருந்தேன். ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். ரிங்ஸ் எல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. 1 gram 100 milligrams நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்தது. 2 gramsலாம் நல்லா அழகாகவே வாங்கலாம். நம்ம ஏஜ் கேர்ள்ஸு விமென்ஸ்க்கெல்லாம் இதுவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலெக்ஷன்ஸு. நானும் அம்மாவும் சேர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லா விரலுக்கும் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி எதை எடுக்கிறதுனே தெரியலை, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு எல்லாமே. இந்த 3 ரிங்கை தான் பார்த்து எடுத்துட்டோம், செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் கோல்டில். அடுத்து அவங்களே டைமண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டைமண்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் அம்மாவும் உட்காந்துட்டோம் பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் டைமண்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம். எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. குட்டி ரிங்கு, டைமண்ட்ஸ் வச்சு மினி டைமண்டாமே அதுக்கு பேர். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் அப்புறமா இயரிங்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ஸ்டெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது காதுக்கு மேலே போடுற ஸ்டட், அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிரேஸ்லெட் இருந்துச்சு. 35,000 40,000 சூப்பராக இருந்துச்சு பிரேஸ்லெட். ஒரு சின்ன நடுவில் ஒரு டிசைன் போட்டு டைமண்ட் வச்சு அழகாக கோல்டில் பிரேஸ்லெட் பண்ணியிருந்தாங்க. டெய்லி யூஸே பண்ணலாம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த 2 பிரேஸ்லெட் போட்டு பார்த்தேன் நான், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு அது வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை. அதனால் இப்போதைக்கு அதை வச்சுட்டு வந்ததை வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு ரிங்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். டைமண்டில் ரிங்ஸும் சூப்பராக இருந்துச்சு. பிலோ 10,000 கூட நமக்கு நல்ல டைமண்ட்ஸ், குட்டி டைமண்ட்ஸ் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் அதில் ஒரு 2 டைமண்ட் ரிங் செலக்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கோல்டெல்லாம் போட்டு பார்த்ததுக்கப்புறமா பேலன்ஸ் இருந்த அமௌண்ட்டில் இன்னொரு ரிங் கூட வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 3 டைமண்ட் ரிங்கை ஃபைனலாக பார்த்து வாங்கிட்டு வந்தோம். எந்த ரிங் அழகாக இருக்குன்னு நான் லாஸ்ட்டில் காமிச்சிருப்பேன், எது வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் எது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அதே ஷாப்பில் சூப்பர் மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாமே அப்படின்ட்டு பார்த்தா நிறைய வெட்டிங் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. பேட்டர்ன்ஸ், டிசைன்ஸ் நிறையா இருந்தது கலெக்ஷன்ஸு. அதுக்கப்புறமா 1 gram கோல்டு, அதுவும் சூப்பராக இருந்தது. 1 gram செயின்ஸு ரொம்ப டிசைன் செம்மையாக இருந்தது. ஆனால் என்னென்னா 1 gramல போடுறது நமக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்காது. என்னைக்குனா ஒரு நாள் போடுறோம் அப்படின்னா கூட ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். சின்னதாக எதனா இழுத்துருச்சுன்னா அப்படி கூட அறுந்து போயிடும். அது நமக்கு கஷ்டம் இல்லை. இந்த மாதிரி இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்துச்சு. ஜும்காஸ்லாம் நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. டைமண்ட்லேயே இந்த நெக்லஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. இல்லை நல்ல ஷைனிங்காக பார்க்குறதுக்கே கிளிட்டரிங்காக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. 3 lakhs சொன்னாங்க அந்த ஒரு டைமண்ட் நெக்லஸ். சரி நீங்களே வச்சுக்கோங்க, நாங்கள் அதை அப்புறமா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்ஸ் மட்டும் எடுத்துட்டு, அதுக்கு ரிங்ஸ்க்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாம். எந்த ரிங்ஸ் எடுக்கிறோமோ அது அந்த மாடல் வச்சு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகும்போது அதை காமிச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை கேஷ் வேணும்னாலும் கேஷ் 90% கேஷ் கொடுப்பாங்க டைமண்ட் ரிங்ஸ்க்கு. டைமண்ட் எந்த திங்ஸ் வாங்கினாலும் அதே மாதிரி 95% இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அமௌண்ட். அவ்வளோதான். எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பிட்டு வர வழியிலே பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம் நானும் அம்மாவும். எங்கள் வீட்டு நெய்பரை கூட்டிகிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். அவங்க ரிலேஷன்ஸ் மாதிரி நாங்கள் பழகிட்டோம். அதனால் அவங்களோட போயிட்டு வர வழியில் இதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. செம்ம பசி வேறு. அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கோல்டு வாங்க போனால் அவ்வளோ லேட் ஆகுது. அதுன்னு பேசி வாங்குறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுறோம். ஒரு 3-4 hours ஆயிடுச்சு அன்னைக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட உட்காந்து இது காம்போவில் பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. ஒர்த்து தான். 190 rupeesக்கு நல்லாவே ஒர்த்து. இங்கே 200 300க்குலாம் ஒரு பிரியாணி, வெறும் பிரியாணி தான் கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி டே நல்லபடியாக போச்சு எங்களுக்கு. இதில் உங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்ட்டு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.